பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிம்சை வழியை கையில் ஏந்தி அமைதி போராட்டம் நடத்தி வெள்ளையனை நாட்டை விட்டு துரத்தி மீட்டெடுத்த சுதந்திரம் நம் சுதந்திரம். நான் இன்று சுதந்திர தினம் பற்றி பேச வந்துள்ளேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளையும் தலைவர்களையும் நினைவு கூறும் நாள் இது. இன்று ஆகஸ்ட் 15ஆம் நாள். நாம் அனைவரும் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் இப்பயிரை காத்தோம் என்ற வரிகள் இந்த சுதந்திரம் கிடைக்க இந்த தேசம் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறது என்று புலப்படுகிறது. நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றில் நம் முன்னோர்களின் தியாகம் கலந்திருக்கிறது. இந்த சுதந்திரம் என்பது நம் முன்னோர்களின் குருதியாலும் தியாகத்தாலும் கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள வளங்களை கண்ட ஐரோப்பியர்கள் அவற்றை தமது வீடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வர்த்தக நோக்கத்தில் இந்தியா வந்தனர். இது நம் தேசத்திற்கு பெரும் ஆபத்தானது. இதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்னும் பெரிய அமைப்பை உருவாக்கி இந்தியாவில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினர். ஆங்கிலேயரின் ஆயுத பலம் அதிகமாக இருந்ததால் இந்திய அரசு அடிபணிய நேரிட்டது. சொந்த நாட்டில் அடிமைகளாகவும் பேச்சு சுதந்திரமின்றி பொம்மைகளாக நடத்தப்பட்டனர். ஆயுத வழியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் அகிம்சை வழியில் மகாத்மா காந்தியடிகளும் போராடி ஆகஸ்ட் 15, 1947 அன்று சுதந்திரம் பெற்று தந்தனர். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்தையும் மறந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.